கிட்டத்தட்ட 12,000 அணு ஆயுதம் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த 12,000 அணு ஆயுதத்தில் ஒரு 5,000 ரஷ்யா வச்சுருக்காங்க, ஒரு 5,000 அமெரிக்கா வச்சுருக்காங்க. அமெரிக்கா தான் செகண்ட் இடத்துல இருக்குது. 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சீனா இருக்காங்க. இப்போதைக்கு 400 அணு ஆயுதம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 400 இருக்க வாய்ப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ 12,000 அணு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிறதுல கூடிய சீக்கிரமே ரஷ்யாவை இல்லாட்டி அமெரிக்காவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்களை சீனாவால் உருவாக்க முடியுமா? சீனாவினுடைய அணு ஆயுதத்தினுடைய குவாலிட்டி எப்படி இருக்க போகுது? அவங்க சிலோஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய காரணம் என்ன? சில புரளிகளையும் சீனா பரப்புகிறார்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 2020-21 இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சீனாட்ட ஒரு 200 அணு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3-4 வருஷத்துலேயே 2019 200 தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 3-4 வருஷத்துலேயே திடீர்னு பார்த்தா சீனாட்ட 400 அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு கணக்கை சப்மிட் பண்ணுறாங்க. இந்த கணக்கை சப்மிட் பண்ணுறது சாதாரண நபர்கள்லாம் கிடையாது. உலகத்திலேயே இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி மறைமுகமாக அதை ஆய்வு நடத்தி அப்படி வெளியிடக்கூடிய அமைப்புகள் தான் பெரிதாக இதை சொல்கிறார்கள். ஸோ 2027 700 அணு ஆயுதங்களை சீனா உருவாக்கும் அப்படின்னும் 1000 அணு ஆயுதங்களை 2030 சீனா உருவாக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதெல்லாம் சொன்னது டிஃபென்ஸ், அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் 2021 சைனா மிலிட்ரி பவர் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான். 2035 1500 இப்படின்னு சொல்கிற கணக்கில் தான் அணு ஆயுதங்களை உருவாக்க போகிறாங்க சீனா. ஸோ இதை பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா கண்டுபிடிச்சதை சீனா நிராகரித்தார்களா அப்படின்னு எதுவும் கிடையாது, அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, சீனா இந்த அணு ஆயுதங்களை வைத்து என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சீனாவினுடைய PLA நம்ம எல்லாருக்குமே தெரியும், பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியினுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த PLA-RF அப்படிங்கிறது தான் இப்போ துரிதமாக செயல்பட்டு வருகிறது. இந்த PLA-RF அப்படின்னு சொல்லும்போது டைரக்டா இது சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் இருக்காங்கல்ல, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாலிட் ஃபியூல் மிசைல்ஸ் சிலோஸ் அப்படிங்கிறது ஒரு 300-400 புதுசா உருவாக்குறாங்க சீனா. அதுவும் யூமன், ஹமி, ஹங்கிங் பேனர் மற்றும் ஜிலாண்டாய் பகுதிகளில் தான் இந்த சிலோஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. சிலோஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, பூமிக்கு அடியில் இதே மாதிரியான ஏவுகணைகளை வைத்து அந்த ஏவுகணைகள் ஏதாவது யுத்த நேரத்திலையோ இல்லாட்டி அவங்களுக்கு தேவைப்பட நேரத்திலையோ பூமியிலிருந்து வெளியில் வந்து அந்த ஏவுகணை எதிரி நாட்டுக்கு போகிற மாதிரி வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சிலோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக சிலோஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அணுகுண்டு வந்து விழுந்தா கூட இல்லாட்டி ஒரு பெரிய ஆயுதம் வந்து விழுந்தா கூட அதை தாங்கும் வல்லமை இருக்கக்கூடிய கான்கிரீட், ஸ்டீல்ஸ் இதெல்லாமே பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஒரு சிலோஸ் அப்படிங்கிறது உருவாக்குறது மட்டும் கிடையாது, அப்படி உருவாக்கின சிலோஸை பாதுகாக்கக்கூடிய இந்த சிலோஸுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். இதை ஒரு தடவைக்கு 2 முறை செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சிலோஸை உருவாக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய தலைவலி தான். 300-400 சிலோஸை புதுசாக சீனா உருவாக்குறாங்க அப்படிங்கிற இப்போதைய ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க இதே அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் த புல்லட்டின் ஆஃப் த அட்டாமிக் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ரிப்போர்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் த சாப்டர் என்டைட்டில்டு சைனீஸ் நியூக்ளியர் வெப்பன் 2024 அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே எந்த நாடும் செய்யாத அளவுக்கு நியூக்ளியர் எக்ஸ்பேன்ஷனை செஞ்சிட்டு இருக்காங்க சீனா. இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைலுக்காகத்தான் இந்த மாதிரியான சிலோஸ் எல்லாமே உருவாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல்ஸ், கண்டிப்பா இது சீனாட்ட கொஞ்சம் இருக்கு. ஆனா இது எந்த மாதிரியான மிசைல்ஸ் அப்படிங்கிறதையும் தரவுகளின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. சாலிட் ஃபியூவல் மிசைல்ஸ்க்காக மட்டும் இல்லாம லிக்விட் ஃபியூவல் DF-5 அப்படிங்கிற ICBM இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு தேவையான சிலோஸையும் உருவாக்குறாங்க. ஸோ சிலோஸியை இப்படி 2 விதமாக உருவாக்குறாங்க, ஒன்று சாலிட் ஃபியூல் மிசைல்ஸுக்காகவும் இன்னொன்று லிக்விட் ஃபியூல் மிசைல்ஸுக்காகவும். அடுத்ததா அவங்களுடைய IRBM DF-26 அப்படின்னு சொல்லக்கூடிய டியூவல் கேப்பபிள் DF-26 இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்க்காகவும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த DF-26 அப்படிங்கிறது அவங்களுடைய இப்போதைய DF-21 ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கக்கூடிய மிசைல்ஸ், அதனுடைய சிலோஸ் அப்படின்னு கணக்கு காண்பித்திருக்கிறார்கள்.
ஸோ இதெல்லாம் பூமிக்கு அடியில் தான் இந்த மிசைல்ஸ்லாம் ஒளித்து வைக்க போகிறார்களா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாதான். அடுத்ததா PLAனுடைய சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் JL-3 SLBM அப்படிங்கிறதையும் யார் ரொம்ப பெரிய அளவில் துரிதமாக உருவாக்கிட்டு இருக்காங்களா? சீனா உருவாக்கிட்டு இருக்காங்களா. அதே மாதிரி அந்த மிசைல்ஸை அவங்களுடைய 6 டைப் 094 நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் சப்மரைன்ஸில் நிலைநிறுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ ஒரு பக்கம் பூமியில் நிப்பாட்டியிருக்காங்க, இன்னொன்று தண்ணீரில் நிப்பாட்டியிருக்காங்க, அடுத்ததா ஆகாயத்திலும் அவங்க நிப்பாட்டியிருப்பாங்கல்ல. H-6 பாம்பர்ஸ் அப்படிங்கிற விமானத்தை இப்போ சீனா எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் நியூக்ளியர் மிஷனுக்காக பயன்படுத்துகிறார்களாம். ஸோ இந்த H-6 அப்படிங்கிற இந்த பாம்பர் விமானம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அணு ஆயுதங்கள் இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. H-6 மட்டும் கிடையாது, அடுத்ததான் அவங்க H-20 பாம்பர் விமானங்களையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த H-20 கூட அந்த அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டு விட்டது என்றால் ஆகாயத்திலும் அணு ஆயுதங்கள் ரொம்ப பெரிய அளவில் வீசுவதற்கு உறுதியான ஒரு பிளாட்ஃபார்மை யார் உருவாக்கிடுவாங்க? சீனா உருவாக்கிடுவாங்க. ஸோ இதுவரையிலும் கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் IRBMs கிட்டத்தட்ட ஒரு DF-26 108, அதே மாதிரி ICBMs அப்படின்னு சொல்லக்கூடிய DF-5A அப்படிங்கிறது ஒரு 6, DF-5B அப்படிங்கிறது ஒரு 60, DF-31A ஒரு 24, DF-31AG அப்படிங்கிறது ஒரு 64, DF-41 80 84, SLBMs ஒரு 72 இருக்கு. H-6 பாம்பர்ஸ் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ஒரு 10, H-6N பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படையை உருவாக்குகிறது சீனா. சீனா இவ்வளோ பெரிய படையை உருவாக்குறாங்க, இவ்வளோ வார்ஹெட் வச்சுருக்காங்க, இல்லை இந்த மாதிரி அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்கன்னா இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதுவும் சீனாவிடம் கையிருப்பு இருக்கிறதா? அதை வச்சு அடுத்தா 2024 2030 2035 அப்படிங்கிற கணக்கின் அடிப்படையில் சீனாவால் இந்த மாதிரியான அணு ஆயுதங்களை உருவாக்க முடியுமா என்கிற கேள்வி நமக்கு வரலாம். இன்டர்நேஷனல் பேனல் ஆன் ஃபிசைல் மெட்டீரியல் அசஸ்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீனா கிட்டத்தட்ட 14 டன் HEU அப்படிங்கிறது இருக்கு. ஹைலி என்ரிச்ட் யுரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த HEU. ஸோ இந்த ஹைலி என்ரிச்ட் யுரேனியம் அப்படிங்கிறது 14 டன், 2.9 டன் ஆஃப் செப்பரேட்டட் புளுட்டோனியம். இது போதுமா சீனாவினுடைய அடுத்த கட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வளர்ச்சிக்கு? இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனாவினுடைய அணு ஆயுத வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது. ஏன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அந்த வல்லரசு போட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த வல்லரசு கனவு அணு ஆயுதங்களால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அமெரிக்காவும் நம்புகிறாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு கட்டத்தில் அணு ஆயுதங்களை மாறி மாறி சோதித்து பார்த்ததும் அந்த அணு ஆயுதங்களை உருவாக்குனதற்கான காரணம் நீ என்ன அடித்தாலும் நான் ஒன்று அடித்தாலும் 2 பேரும் சேர்ந்து அழிஞ்சிருவோம், அதனால் நாம் எல்லாரையும் ஆட்சி செய்வோம், நமக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானமாக இல்லை இந்த அணு ஆயுதத்தின் பெயரில் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு வல்லரசு உருவாகிறது என்றால் சீனா என்ன நினைப்பாங்க? அவன்கிட்ட 5000 இருக்கு, அட்லீஸ்ட் நம்மகிட்ட ஒரு 1500 இருக்க வேண்டாம். அவன்கிட்ட அந்த 5000 அப்படிங்கிறதுல இப்போ 1000 1200 அவுடேட்டட் மிசைல்ஸாக மாறி இருக்கும். இல்லை அந்த அணு ஆயுதம்லாம் சரியாக வேலை செய்யாது. அதுவும் இல்லாமல் அது பழைய காலத்து கண்டுபிடிப்பு. அந்த அணு ஆயுதத்தினுடைய ஈல்டு இப்போ இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுடைய ஈல்டை விட ரொம்ப குறைவான ஈல்டாக கூட இருக்கலாம். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சீனாவுக்கு. ஆனால் சீனா சில உருட்டையும் உருட்டியிருக்காங்க, அதுவும் வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. பொதுவாக DF-21 DF-31 அப்படிங்கிறது நியூக்ளியர் டிப்டு வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எல்லாமே அவுடேட்டடாக மாறிடுச்சு. ஸோ இந்த DF-21 31 அப்படிங்கிறது எல்லாமே அவங்க என்ன செய்யணும்? புதுசாக வேறு ஏதாவது மிசைல்ஸை வச்சு செய்ய வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி அதை R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செஞ்சு அதை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக DF-17 ஹைப்பர்சோனிக் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய மிசைல்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் DF-17 ஹைப்பர்சோனிக் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் DF-26 IRBM அப்படிங்கிறதும் அணு ஆயுதத்தை தூக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வல்லமை இருந்ததாகும். ஆனால் இப்போ அதனுடைய வல்லமை இல்லாட்டி அவங்களுடைய போக போக அவங்களுடைய ஆராய்ச்சிகள் தோல்வியை சந்தித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 40-46 பிரிகேட்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த PLA-RFக்கு கீழே இருக்காங்க அப்படின்னும் அதை இன்னும் அதிகப்படுத்த சீனா விரும்புகிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சரிடா விக்கி, இவ்வளோ விஷயங்கள் தெரிந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், இத்தனை நாடுகள் நமக்கு எதிராக இருக்காங்க, இவங்க இவ்வளோ அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க, இந்த அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும் என்றால் நம்முடைய வெளிநாட்டு தொடர்புகள், நம்முடைய வெளிநாட்டுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய நாடுகள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்முடைய மாணவர்களுக்கு இது தெரியணுமா வேண்டாமா, நாம் நம்முடைய அணு ஆயுதங்களுடைய ஈல்டு, நம்முடைய அணு ஆயுதங்களுடைய நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணுமா வேண்டாமா,
அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டாமா? இது எல்லாம் நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு டிபேட்டாக மாற வேண்டாம்? நம்ம பக்கத்தில் இருக்க சீனா நமக்கு எதிரி, நம்மளை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிற சீனா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்தியா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு டிபேட்டை நடத்தி இருந்தால் நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு வந்திருக்கும். நாமும் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு பேசணும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்முடைய மாணவர்களுக்கு வந்திருக்கும். இங்கே மாணவர்களை நான் குறை சொல்லலை, மாணவர்களுக்கு தேவையான தீனியை போட மறுக்கும் ஊடகங்கள் இருக்கிற வரையிலும் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் வெளி உலகத்துக்கு, குறிப்பாக இந்திய இளைஞர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. டிபி ட்ரூப்ஸ் நம்ம சொல்கிறோம், இதுவும் நிறைய பேருக்கு போரிங்காக இருக்கலாம். பட் காலத்தின் கட்டாயம் இதை நாம் சொல்லலைன்னா வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான டாபிக் அடிக்கடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி நார்மலான டாப்பிக்கை எனக்கும் 5 நிமிஷத்தில் படிச்சுட்டு வந்து சொல்லிடலாம். இவ்வளவு மிசைல்ஸ் பெயர், அந்த மிசைல்ஸ் எங்கே இருக்குது, ஏன், எப்படி, இது சரிதானா இல்லையா, இதை சரிபார்க்கிறது, இவ்வளோ விஷயங்களை தாண்டி இந்த மாதிரியான டாபிக் உங்கள் முன்னாடி கொண்டு வரேன்னா உங்களுடைய சப்போர்ட் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப பெருசாக மாறும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நடை போடுவேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.